ஹரியானா அரசியலோட பெண் சிங்கம், பாஜகவுக்கு சிம்ம சொப்பனம், சோனியாவோட படை தளபதி, காங்கிரஸோட விசுவாசமான காரியகர்த்தா. கடந்த வாரம் வரைக்கும் இந்த அடமொழிகளை வச்சு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பெண் அரசியல்வாதியை காங்கிரஸே அவமானப்படுத்திட்டதா புகார்கள் இருந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜகவும் பகுஜன் சமாஜும் களத்துல இறங்கி அந்த பட்டியலின தலைவருக்காக குரல் கொடுத்து வளவீச தொடங்கி இருக்கு. தேர்தல் நேரத்துல கோஷ்டி அரசியல்ல இறங்கி சொந்த கட்சியை ஆட்டி வைக்கிற கேங்ஸ்டரா உருமாறி இருக்கும் அந்த அரசியல்வாதி பேரு செல்ஜா குமாரி. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்த செல்ஜா குமாரி எப்படி ஹரியானா அரசியலோட தவிர்க்க முடியாத தலைவியா மாறினாங்கன்னு தெரிஞ்சுக்க 1920களுக்கு பிளாஷ்பேக் போக வேண்டியது கட்டாயம். அந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்ய சொந்த நிலம் கூட இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் செல்ஜாவோட அப்பா சௌத்ரி தல்பீர் சிங். பள்ளிக்கூடம் போற வயசுலேயே சாதிய கொடுமைக்கு ஆளான தல்பீர் சிங்குக்கு எப்படியாவது இந்த சமூகத்தை திருத்தணுங்கிற ஒரு வேட்கை இருந்திருக்கு. படிக்கிறது மட்டும்தான் பட்ட கஷ்டத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழின்னு முடிவு செஞ்சு குடும்பத்திலேயே முதல் பட்டதாரியா உருவெடுத்தாரு தல்பீர் சிங். படிப்பு முடிச்சதும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வேலையும் அவரை தேடி வந்துச்சு. சாதி, மதம், ஏழை, பணக்காரன்னு இந்தியாவே பிரிஞ்சு போய் கிடக்கும் போது நாம மட்டும் முன்னேறினா நல்லாவா இருக்கும்னு வந்த வேலையை விட்டுட்டு நாட்டை திருத்துறேன்னு காங்கிரஸ்ல சேர்ந்து அரசியல்ல குதிச்சாரு தல்பீர் சிங். 1967 சிர்சா மக்களவை தொகுதியில இருந்து நாடாளுமன்றத்துக்கும் தேர்வானாரு. அடடா, நம்மள ஒருத்தர் நாடாளுமன்றத்திற்கு போறாரேன்னு அவருக்காக ஒரு அம்பாசிடர் காரை அந்த காலத்திலேயே பரிசா வாங்கி கொடுத்திருக்காங்க தொகுதி மக்கள். அப்போ பெட்ரோல் விலை ₹1.10 மட்டும்தான். ஆனா நான் வாங்குற சம்பளத்துல அம்பாசிடர் காருக்கு பெட்ரோல் போட்டா கட்டுப்படி ஆகாதுன்னு காரை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு தல்பீர் சிங். இதனால அடுத்தடுத்து அவரை தேடி எம்பி பதவிகளும் மத்திய அமைச்சர் பதவிகளும் வருஷ கட்டி நின்னுச்சு. 1987 தல்பீர் சிங் காலமான போது காங்கிரஸ் மட்டும் இல்லாம ஹரியானாவே கலங்கித்தான் போயிருந்தது. அந்த நேரத்துல தான் அப்பாவை ஃபாலோ பண்ணி அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க செல்ஜா குமாரி. நெப்போ கிட்டா காங்கிரஸுக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு பதவிக்கு மேல பதவி கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. 1990 மகிழா காங்கிரஸோட தலைவர் பதவி, 1991 அப்பா ஜெயிச்ச அதே சிர்சா தொகுதியில போட்டியிட வாய்ப்பு, தேர்தலில் ஜெயிச்சதும் நரசிம்மராவ் அமைச்சரவையில கல்வி கலாச்சாரத்திற்கான இணையமைச்சர் பதவின்னு திரும்பி பார்க்காம முன்னேறிட்டே இருந்தாங்க செல்ஜா குமாரி. ஆனா 1998-99 தேர்தல்கள்ல அடுத்தடுத்து பலத்த அடி விழுந்துச்சு. இதனால 2004 அம்பலா மக்களவை தொகுதிக்கு மாறின செல்ஜா ஒரு வழியா மறுபடியும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்திற்கு போனாங்க. இந்த முறை மன்மோகன் சிங் ஆட்சியில இணையமைச்சர் பதவி கிடைச்சது. 2009 அதே அம்பலா தொகுதியில களமிறங்கின செல்ஜாவுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சது. அப்பா மாதிரியே நேர்மையாக இருந்த செல்ஜா வாழ்க்கையில 2011 ஒரு கரும்புள்ளி வந்து விழுந்துச்சு. தலித் சமூகத்தினருக்கும் ஹரியானால பெரும்பான்மையா இருக்கும் ஜாட் மக்களுக்கும் இடையில சாதிய மோதலை தூண்டிவிட்டதா செல்ஜாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம். ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடிதான் செல்ஜா கையில சமூக நீதித்துறை அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தது அப்போதைய காங்கிரஸ் அரசு. 2014 காங்கிரஸ் ஆட்சியை இழக்க ஹரியானால இருக்க 10 தொகுதியையும் பாஜக கைப்பற்றுச்சு. ஆனா செல்ஜாவோட அதிகாரத்துக்கு எந்த பங்கமும் வரல. அவரை மாநிலங்களவை எம்பி ஆக்கி அனுப்பி வச்சது காங்கிரஸ். இப்படி செல்ஜா தேசிய அரசியல்ல மட்டுமே போக்கஸ் செய்துட்டு இருந்ததால ஹரியானால பூபேந்திர சிங் ஹூடாவோட ஆதிக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. 2005 இருந்து 2014 வரைக்கும் முதலமைச்சரா இருந்த ஹூடா தனக்கு பின்னாடி அடுத்த அரசியல் வாரிசா மகன் பூபேந்திர சிங் ஹூடாவையும் கொண்டு வந்தார். பூபேந்திர சிங் ஹூடா முதலமைச்சரானதுல இருந்தே செல்ஜாவுக்கும் அவருக்கும் இடையிலான மோதல் அதிகரிக்க தொடங்கி இருந்தது. அது வரைக்கும் இணக்கமா இருந்த ரெண்டு பேரும் அதுக்கு பின்னாடி கணக்கில்லாம பிணக்க உருவாக்கிக்கிட்டாங்க. ஹூடா ஹரியானால பெரும்பான்மையா இருக்கும் ஜாட் சமூகத்தோட முகம்னா செல்ஜா அடுத்த பெரும்பான்மை சமூகமான தலித்களின் அடையாளம். இதனால ரெண்டு பேருக்கும் இடையில நடவடிக்கை எடுக்க முடியாம மோத விட்டு வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. உச்சபட்சமா 2010 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹூடாவும் செல்ஜாவும் ஒரே மேடையில ஏறினாங்க. ஆனா அந்த மேடையில என் தொகுதியை கவனிக்கிறது இல்லைன்னு ஹூடா மேல செல்ஜா குற்றம் சாட்ட வெறும் லெட்டர் போடுறது மட்டும் அரசியல் இல்லைன்னு அதே மேடையில பதிலடி கொடுத்தாரு ஹூடா. இது கட்சிக்குள்ள 2 அணிகள் உருவாக வழிவகுத்துச்சு. இப்படி எலியும் பூனையுமா 2 பேரும் அடிச்சுக்க 2014 தேர்தல்ல ஹரியானால பாஜக ஆட்சியை பிடிச்சது. மீடியாக்களை கூப்பிட்டு வாண்டடா பேட்டி கொடுத்தாங்க செல்ஜா. ஹூடா எங்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாருன்னு பாஞ்சாங்க. இதனால 2019 சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி மாநில தலைவர் பதவியை செல்ஜாவுக்கு கொடுத்துச்சு காங்கிரஸ் தலைமை. சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்த செல்ஜா பாஜகவுக்கு செம்ம டஃப் கொடுத்தாங்க. அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்கலனாலும் பாஜக கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மைனாரிட்டி அரசா மாறுச்சு. இதனால செல்ஜாவுக்கு மவுசி எகிருச்சு. 2024 மக்களவை தேர்தலை திரும்பவும் செல்ஜா தலைமையில எதிர்கொண்டுச்சு காங்கிரஸ். 2014, 2019 2 முறையும் 10 தொகுதிகளையும் பாஜக கிட்ட பறிகொடுத்த காங்கிரஸ் இந்த முறை செல்ஜா தலைமையில 5 தொகுதிகளை மீட்டெடுத்துச்சு. இதனால சட்டப்பேரவை தேர்தலில் செல்ஜா குமாரியை தான் முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் குரல் எழுப்பினாங்க. மகனை முன்னிறுத்த நினைச்ச பூபேந்திர சிங் ஹூடாவுடைய ஆசையில இடி விழுந்துச்சு. ஆனா காங்கிரஸ் தேசிய தலைமை எம்பிக்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னு சொல்லி அந்த இடியை செல்ஜா தலையில இறக்குச்சு.
எனக்கு தான் சீட்டு இல்ல, என் ஆதரவாளர்களுக்காவது சீட்டு கொடுங்கன்னு ஒரு 30 சீட்டு கேட்டாங்க செல்ஜா. ஆனா வெறும் 13 எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை ஹூடா கேங்குக்கு கொடுத்தது காங்கிரஸ் தேசிய தலைமை. போதாக்குறைக்கு ஹூடா ஆதரவாளர்கள் செல்ஜாவை சாதியை சொல்லி திட்டி சர்ச்சையை உருவாக்குனாங்க. பொறுத்து பார்த்த செல்ஜா அதிருப்தியோட உச்சிக்கே போய் பிரச்சார கூட்டங்களை புறக்கணிச்சதோட தேர்தல் அறிக்கை வெளியீட்டுல கூட கலந்துக்கல. இதனால செல்ஜாவுக்கு என்னாச்சுன்னு ஹரியானாவே தேட தொடங்குச்சு. தலித் தலைவர் செல்ஜா அவமதிக்கப்பட்டதா பாஜகவும் பகுஜன் சமாஜும் குற்றம் சாட்டினாங்க. இதுல பாஜக ஒரு அடி மேல போய் செல்ஜாவுக்கு வலைவீசி பார்த்துச்சு. காங்கிரஸ் என் ரத்தத்துல கலந்தது, ஆனா பாஜக ஒரு அணைய போற வழக்குன்னு பதிலடி கொடுத்தாங்க செல்ஜா குமாரி. ஹூடாவோட மோதல் இருக்கிறது உண்மைதான், அதை சரி செய்ய காங்கிரஸ் போதுமான நடவடிக்கை எடுக்கலங்கிறதும் உண்மைதான். அதுக்காக கட்சி மாற மாட்டேன்னு உறுதி கொடுத்தாங்க. ஹூடாவுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுது, அதனால இப்ப என்னோட வழியை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தேசிய தலைமை இருக்குன்னு இந்தியா டுடே பேட்டியில பகிரங்கமா பேசினாங்க செல்ஜா. ஹரியானால ஹூடாவோட ஜாட் சமூகம் 28 விழுக்காடுனா செல்ஜாவோட தலித் சமூகம் 21 விழுக்காடு. இதனால காங்கிரஸ் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு கேள்வி எழுந்திருக்கு. பதவிக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் போராடுற செல்ஜாவுக்கு அவர் எதிர்பார்க்கிறது கிடைக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.